எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட 54 days வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. என்னோட சேனலை முன்னை பற்றி யோசி திங்கப்படுவர் செல்ஃப். உங்களுக்கே தெரியும், எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்கள நினச்சி ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக், இம்பார்ட்டண்டான வீடியோ. இஃப் யூ ஆர் சாக்ரிஃபை யுவர் ட்ரீம், உங்கள் கனவை நீங்கள் தியாகம் செய்தால், ஒரு கொஸ்டின் கேட்கட்டுங்களா? வாட் வில் பி தேர் லைவ் யுவர் லைஃப், உங்கள் வாழ்க்கையை வாழ என்ன காரணம்? டேக் ஆக்ஷன் காய்ஸ், உங்கள் நடவடிக்கையை கையாளுங்கள். சரிங்களா? எடுத்துக்குங்க கையில். இனிய காலகட்டத்தில் சாக்ரிஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு மைண்டு உங்கள் பேச்சு கேட்குதா, இல்லை மைண்டு வந்து உங்கள் பேச்சு கேட்குதா? நல்லா நோட் பண்ணுங்கள். மைண்டு உங்கள் பேச்சு கேட்குதா, நீங்கள் மைண்டு பேச்சு கேட்குறீங்களா? சாக்ரிஃபை, ஒரு விஷயத்த வந்து சாக்ரிஃபை பண்ணால் தான் நாம் நிம்மதியாக டீப் ஸ்லீப்பிங், நிம்மதியாக தூங்க முடியும். இந்த சாக்ரிஃபைன்னு ஒன்று இல்லைன்னு வச்சுங்க, லைஃப்பில் என்ன பண்ண முடியும் யோசிச்சு பாருங்கள். நல்லா திங்க் பண்ணுங்கள் காய்ஸ். என்னோட சேனலை முன்னை பற்றி யோசி திங்கப்படுவர் செல்ஃப். நீங்கள் ஒரு விஷயத்தை சாக்ரிஃபை பண்ணிங்கன்னா தான் நெக்ஸ்ட் லெவலில் அச்சீவ்மெண்ட் பண்ணணும். சாக்ரிஃபைன்றது என்ன? எல்லாமே வந்து ஒரு கண்ட்ரோல், மன சமநிலை. சாக்ரிஃபை பண்ணிடணும். சரிங்களா? எல்லாத்தையுமே அப்படி அமைதியாக இருக்கும். நேர் வழி நேர் பாதையில் போயிட்டே இருக்கும். என்ன நடந்தாலும், என்ன ஸ்ட்ரகிள்ஸ், செவரல் பர்சன் will be in the problems created in your life. If you don't mind, don't anything, கவலையே படாதீங்க. எதுக்குமே சரி, உங்கள் வழியில் போயிட்டே இருக்கு. நேர் வழியில் நேர் பாதையில் போயிட்டே இருக்கு. உங்களை வைத்து ரோல் மாடலாக அடுத்த ஜென்ரேஷனில் எல்லோரும் வரணும். ஏன்னா எவ்வளோ நான் பார்த்துட்டேன், ஃபேஸ் பண்ணிட்டேன். என் லைஃப்பில் எல்லா ப்ராப்ளம் எனக்கு தாங்க வருது. நீங்கள் முன்னேறிட்டுருக்கீங்கன்றது அர்த்தம். உங்களை தேடி எல்லா ப்ராப்ளம் வருதான். இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? வாழ்க்கையில் முன்னேறிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் லெவலில் வெற்றி அடைந்து சாதனையாளராக மாறத்துக்கு முடியும். ஸோ கிரிக்கெட் டீமில் விமென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா செமிகப்பை அடித்து கொடுத்தது யார்? ஜெமிலான்றவங்க, ரோட்டிஸ். அவங்க தான் வந்து செமிகப்பை வின் பண்ணி ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி நமக்கு ஃபைனல்ஸ் கொண்டு போனது அவங்க தான். அவங்க லைஃப்பில் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை பார்த்துருக்காங்க. சின்ன வயசுலேருந்து படிக்கிற காலத்துலேருந்து அவங்களுடைய ஏம் கிரிக்கெட்டில் வந்து இந்தியாவை வந்து கப்படித்து வின் பண்ணி கொடுக்கணுன்றது அவங்க ஏம். நிறைய ஸ்ட்ரகிள்ஸை வந்து ஃபேஸ் பண்ணி தான் அவங்க நடத்திட்டு வந்திருக்காங்க. ஒரு டைம் ரிஜெக்டே பண்ணிட்டாங்க டீம்லேருந்து. இருந்தாலும் மீண்டும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே இன்னும் ஜெயிச்சு நிதானமாக கப்படிச்சு கொடுத்துருக்காங்க இல்லையா? சாக்ரிஃபை இந்தியாவுக்கு பெருமை சேர்ந்துருக்காங்க. கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா எந்த காலத்துலேயும் அவங்களோட நேம் ஜெமிலா ரோட்டிஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா வரும். புகழாரம். இந்த புகழ் வர்றதுக்காக ஒரு பர்சனாக டக்குன்னு வந்து சரியில்லைன்னு இந்த உலகத்தில் தூக்கி தூரம் போடுற உலகமும் இருக்குது. அவங்கள எடுத்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுற உலகமும் இருக்குது. அதுக்காக நம்ம காத்துட்ருக்கோம். நமக்கான நேரம், நமக்கான ட்ரெயின் வரும்போது நம்ம நின்று தான் ஆகணும். பிளாட்ஃபார்மில் நமக்கான நேரம் வரும் வரையில் நாம் பொறுமையாக அந்த பிளாட்ஃபார்மில் நின்று தான் ஆகணும். ட்ரெயின் வந்தால் தானே நம்ம ஏறி போய் ரீச் ஆக முடியும். போகிற இடத்துக்கு நாம் வெயிட் பண்ணணும். நம்ம விஜய் தளபதி ஆக்டர் அவங்களே வந்து இந்த லைன் வந்து ஒரு டைம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நாம் மறக்க முடியாது. லைஃப்பில் நல்ல விஷயத்த நம்ம எடுத்துக்கணும்னா எந்த காலகட்டத்திலும் நாம் சாக்ரிஃபை பண்ணணும். மொத்தம் உங்களை நீங்கள் சாக்ரிஃபை பண்ண
கற்றுக்கிட்டிங்கன்னா இட்ஸ் எல்லாத்தையுமே சக்ஸஸ் இப்படின்றதுக்குள்ளே நீங்கள் முன்னேறலாம். சாக்ரிஃபை என்ற ஒரு விஷயத்தில் எல்லாமே அடங்கிடுது இந்த வேர்ல்டு. ஃபஸ்ட்டு நீங்கள் சாக்ரிஃபை ஆகும். கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். சீலடு காய்ஸ் உங்கள் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் கூட ஒரு வீடியோ மோட்டிவேஷன் ஆகும். சீலடு காய்ஸ் உங்கள் சொல்லுங்கள். அப்பப்போ கொஞ்சம் சிறுமிய ஹெல்த்துக்கு நல்லது. ப்ளீஸ்.